வெல்கம் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஎம் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் சீரீஸோட காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டைம் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் நோட்ஸாக தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஷார்ட் நோட்ஸாக தான் இருக்கும். ஸோ லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் அப்படிங்கிறது செர்குலர் டேர்ம், ஷார்ட் டேர்ம்ங்கிறது சீசனல் வேரியேஷன், சைக்ளிக்கல் வேரியேஷன், இர்ரெகுலர் வேரியேஷன் ஆர் ரேண்டம் ஃப்ளக்சுவேஷன். எஸ்டிமேஷன் ஆஃப் பர்டிகுலர் பீரியட். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடை டைம் சீரீஸ் எப்போதுமே ஒரு டைம் பீரியட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் ஆஃப் இயரையோ டைமையோ ஏதோ பேஸ் பண்ணி பர்டிகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு தான் டைம் சீரீஸ். அதில் எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு ஒய்டி இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் எஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிங்கிறது வந்து செர்குலர் டைம், எஸ்ங்கிறது சீசனல் வேரியேஷன், சிங்கிறது சைக்ளிக்கல் வேரியேஷன், ஐங்கிறது இர்ரெகுலர் வேரியேஷன். மெஷர்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ்: கிராஃபிக்கல் மெத்தட், செமி ஆவரேஜ் மெத்தட், மூவிங் ஆவரேஜ் மெத்தட், நெக்ஸ்ட்டு ஃபிட்டிங் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம மெத்தடை கிராஃபிக்கலில் ப்ளாட் பண்ணுவோம். ஸோ செமி ஆவரேஜ் மெத்தட், அடுத்து மூவிங் ஆவரேஜ் மெத்தட், ஃபிட்டிங் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸோ இதில் 4 மெத்தட் ஆஃப் மெஷர் பண்ணலாம் நம்மளோட டைம் சீரீஸோட வேல்யூஸை. இதில் அடிட்டிவ் மாடல், மல்டிப்ளிகேட்டிவ் மாடல்னு 2 டைப் இருக்குது. அடிட்டிவ் மாடலுங்கும் போது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், மல்டிப்ளிகேட்டிவ் மாடலுங்கும் போது நம்ம எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அடுத்தது சீசனல் இன்டெக்ஸ் ஆர் அட்ஜஸ்ட் சீசனல் இன்டெக்ஸ், ஜென்ரல் ஆவரேஜ், ரேஷியோ டு மூவிங் ஆவரேஜ், ரேஷியோ டு ட்ரெண்ட், ரிங் ரிலேஷனல் மெத்தட், செயின் ரிலேஷனல் மெத்தட். ஸோ இதில் 6 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் சீசனல் இன்டெக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஜென்ரல் ஆவரேஜ் அப்படிங்கிறது நம்ம ஒரு 4 காலம்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த காலத்தோட டோட்டல், நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஸோ டோட்டல் பண்ணதை டிவைட் ஃபார் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது எத்தனை சாம்பிள்ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வச்சு டிவைட் பண்ணால் நமக்கான ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ குவார்டைல் ஆவரேஜுங்கிறது பர்டிகுலராக ஒவ்வொரு குவார்டைலுக்கான ஆவரேஜ். ஸோ அந்த குவார்டைல் ஆவரேஜை சம் பண்ணோம்னா அதுதான் சம் ஆஃப் குவார்டைல் ஆவரேஜ். அதை பண்ணிட்டு எத்தனை குவார்டைல்ஸ், ஃபஸ்ட்டு 4 காலம் சொன்னாலே அந்த 4 நம்பர் ஆஃப் குவார்டைல்ஸுக்கு 4 டிவைட் 4 கொடுத்தோம்னா நமக்கு ஜென்ரல் ஆவரேஜ் கிடச்சிரும். இப்போது இண்டிவிஜுவல் ஆவரேஜ், ஒவ்வொரு குவார்டைலுக்கான குவார்டைல் ஆவரேஜ் இண்டிவிஜுவலாக டிவைட் பை ஜென்ரல் ஆவரேஜ். கிராண்டாக ஒரு ஜென்ரல் ஆவரேஜ் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அதோட டிவைட் பண்ணி இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு சீசனல் இன்டெக்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த டைம் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்டு 100ங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்துவோம், அது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து ரேஷியோ டு மூவிங் ஆவரேஜ். ரேஷியோ டு மூவிங் ஆவரேஜ்னால் சென்ட்ரல் மூவிங் ஆவரேஜ் வேல்யூ ஃபார் ஆல் மந்த்ஸ். எப்படி கண்டுபிடிப்போம்னா, மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிப்போமா, இதில் வந்து ஆட் மெத்தட், ஈவன் மெத்தட்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈவன் மெத்தடில் ஆட் மெத்தடில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ த்ரீ இயர்லி மூவிங் ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இயர்லி டோட்டல் கண்டுபிடிப்போம், மூவிங் டோட்டல் கண்டுபிடிப்போம், அதுலேருந்து ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலு நம்ம அந்த ஆவரேஜ் தான் என்னதுன்னா மூவிங் ஆவரேஜ். ஸோ அந்த மூவிங் ஆவரேஜ் ஒரிஜினல் வேல்யூனா அந்த மூவிங் ஆவரேஜ் எங்கே போட்டிருக்குமோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரிஜினல் வேல்யூ. ஸோ ஒரிஜினல் வேல்யூ டிவைடட் பை மூவிங் ஆவரேஜ் இன்ட்டு 100ன்னு பர்டிகுலராக ஒவ்வொரு மூவிங் ஆவரேஜுக்கும் கண்டுபிடிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ரேஷியோ டு மூவிங் ஆவரேஜ். அடுத்தது ரேஷியோ டு ட்ரெண்டுன்னு வரும்போது நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பயன்படுத்துவோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனுங்கும் போது நமக்கு என்ன கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ட்ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக y = a + bx சொல்கிறோம். ஸோ அந்த a + bx கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா y on x, x on yன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஃபிட்டிங் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறமேல பர்சன்டேஜ், அதாவது இந்த ரேஷியோ டு ட்ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கே 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் ட்ரெண்ட் வேல்யூ, செகண்ட் பாயிண்ட் தான் எக்ஸ் ஆன் ஒய், தேர்ட் பாயிண்ட் தான் பர்சன்டேஜ் ஆஃப் குவார்டைல்ஸ், அதோட வேல்யூ வந்து ஆக்சுவல் வேல்யூ டிவைட் பை குவார்டல் இன்க்ரிமெண்ட். அந்த டேபிளுக்கான குவார்டல் இன்க்ரிமெண்ட் இருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஆயிருக்கும். அந்த இண்டிவிஜுவல் வேல்யூ அதோட ஆக்சுவலாக அந்த டேபிள் அந்த பர்டிகுலர் பிளேஸாக இந்த வேல்யூ டிவைட் பண்ணி இன்ட்டு 100 பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் குவார்டைல் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறமேல எப்போதும் போல் சீசனல் இன்டெக்ஸையும் ஜென்ரல் ஆவரேஜையும் நம்ம கண்டுபிடிக்கணும்.
இது வந்து நம்ம காமனாக பண்ணுறோம். அடுத்து ரிங்க் ரிலேஷனல் மெத்தட் அப்படிங்கிறதுனா கரண்ட் சீசனல் ஃபிகர், அதாவது கரண்ட் சீசனல் பீரியட் டிவைடட் பை ப்ரீவியஸ் சீசனல் ஃபிகர் இன்ட்டு 100 அப்படின்னா லிங்க் ரிலேட்டிவ் மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து செயின் ரிலேட்டிவ் மெத்தட் அப்படின்னா லிங்க் ரிலேஷன் ஆஃப் பிப்ரவரி அப்படின்னா நம்ம அதாவது நம்ம இருக்கிறத முன் மாதத்தையும் இன்ட்டு லிங்க் ரிலேஷன் ஆஃப் பர்டிகுலர் மந்த்து ஜனவரி டிவைடட் பை 100 அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா நமக்கு லிங்க் ரிலேட்டிவ் மெத்தட் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டைம் சீரீஸில் ஒவ்வொரு மெஷர் பண்ணுறோம். டைம் சீரீஸை நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம், டைம் சீரீஸோட ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா டைம் சீரீஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா இதோட ஃபஸ்ட் பார்ட் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் செக் இட். இதில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெஷர் பண்ணுறோம், நம்ம டைம் சீரீஸை மெஷர் பண்ணுறது மெத்தட்ஸை பார்த்துருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாகவே வந்து ஷார்ட் நோட்ஸாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதோட கண்டினியூஸில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஎம் சேனல்.